இப்போ இந்த ஆண் பெண் நபும்சக தர்ப்பத்தை பற்றி 3 விதமாக சொன்னோம். இந்த 3 நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதுலேருந்து இந்த மையன்றதை எப்படி எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பாருங்கள், இது வந்து ஆமணக்கு எண்ணெய், இது வந்து ஆமணக்கு எண்ணெய். இது பாருங்கள் நெய் மாதிரி இருக்கு, ஆனால் இது இழுப்ப எண்ணெய், கொஞ்சம் திக்காக இருக்கும் கலர் பாருங்கள். இது வந்து இழுப்ப எண்ணெய், இது கடையில் உங்களுக்கு கேட்டால் கிடைக்கும். இது வந்து பசு நெய், இது வந்து இப்போ அப்புறம் எதுக்குன்னு சொல்கிறோம். இது வந்து வேப்ப எண்ணெய், எல்லாருக்கும் தெரியும், கசப்பாக இருக்கும். இது வந்து நாவல் பழ கடத்தில் இருப்பாங்க. இது வந்து வேப்ப எண்ணெய். இந்த 3 எண்ணெயை முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லி தயாரிக்கிறது. இந்த 3 எண்ணெயும் முக்கூட்டு எண்ணெய் சமமாக விளக்கில் விட்டு, இது வந்து தாமரை நூல், இது பாருங்கள் தாமரை நூல், சாதாரண நூல் இல்லை, இது வந்து தாமரை நூல், இது தாமரை நூல். இந்த தாமரை நூல் தண்டு எடுத்து விளக்கு திரியாக பயன்படுத்தணும். 3 எண்ணெயும் சமமாக சேர்க்கணும். இப்போ பாருங்கள் 3 எண்ணெயும் ஒரே அளவு சேர்க்கணும் சமமாக. இந்த 3 எண்ணெயும் ஒரே அளவாக அதில் சேர்த்துட்டோ இந்த திரியை போட்டு நம்ம விளக்கை ஏற்றிடலாம். இதை அப்படியே திரியாக திரித்து இந்த மையை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து நீங்கள் அப்புறம் சேகரம் பண்ணி வைக்கணும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மையை வந்து நகத்தால் வழிக்கக்கூடாது. இந்த மையை வந்து நகத்தால் வழிக்கக்கூடாது, நகம் இருக்கக்கூடாது, நகத்தை சுத்தமாக விட்டுக்கு, நகத்தால் வழிக்கக்கூடாது. அதேமாரி கையை சுத்தம் பண்ணிட்டு தான் தொடணும். 2 இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாதாரணமாக இது வந்து நீங்கள் எந்த யஜ்யங்கள் முடியும் பொழுதும் அங்கே இருக்கிற தர்பையை வந்து அங்கே இருக்கிற அந்த பண்ணி வைக்கக்கூடிய குருவானவர், ஆச்சாரியனாகப்பட்டவர், அந்த அர்ச்சகர் அந்த தர்பையை வந்து நெய்யில் அப்படியே கருக்கி ஒரு வெத்தலையில் வச்சு கொடுக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வெத்தலையில் வச்சு கொடுப்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஹோமத்தோட பலன் பூரா அதில் வரதா ஒரு பெரிய ஐதீகம். அந்த வெத்தலையில் ஒரு தர்பையை கருக்கி அந்த மையை வச்சு கொடுப்பார். எல்லாரும் அதை இட்டுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நடு விரலால் தொட்டு நெத்தியில் வச்சுப்பா. இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஹோமம் பண்ணி 50,000 ரூபா 25,000 ரூபா செலவு பண்ணி ஹோமம் பண்ணி நம்ம அடையிற பலனை எளிய முறையில் நாமே அடையிறதுக்கான வழி. 2வது, இப்போ நான் சொன்ன மாதிரி இது குறிப்பாக சொல்கிறது விவாக தடை, விவாக பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, ஆண் பெண் வசியத்திற்காக சொல்லப்பட்ட விசேஷ பிரயோகம்ன்றதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். இது ரொம்ப நிதானமாக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், விளக்கு ஏற்ற போகிறோம். இப்போ இந்த தர்பியை நீங்கள் எரிக்கும் பொழுது இந்த துர்கா தேவியோட மந்திரத்தை சொல்லலாம். எந்த மந்திரமாக இருந்தாலும் சொல்லலாம். ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய, ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய. அப்படி இல்லைன்னா துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா அந்த மந்திரத்தையோ, ஜுவல ஜுவல சூழினி துஷ்ட கிரக ஹும்பட் ஸ்வாஹா அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாம். இப்போ தர்பியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுனியிலேருந்து எரிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த நுனியிலேருந்து நீங்கள் அப்படியே எரிக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன இதை எடுத்து அப்படியே நீங்கள் அதில் பிடிச்சிக்கலாம். இது மாதிரி நீங்கள் இது கருக்கி இதில் எடுத்துட்டு அந்த கருக்கினதை வந்து நடு விரலால் பசு நெய் இருக்கு இல்லையா, இந்த பசு நெய் விட்டு இதில் குழைச்சிருங்க. இந்த பசு நெய் விட்டு அப்படியே குழைச்சிக்க வேண்டியது. இதை குழைக்கும் போது பாருங்கள் அப்படியே மையாக வரும். இதில் இருக்க தர்பை டஸ்ட்டை எடுத்து தள்ளிட்டோ நீங்கள் அப்படியே குழைச்சிங்கன்னா நெய்யாக வரும். பசு நெய் வந்து கரும் மையாக வரும் பாருங்கள். இப்படி குழைக்கும் பொழுதும் துர்காதேவியோட நாமத்தை சொல்லலாம். இது மாதிரி குழைக்கும் போதும் துர்காதேவியோட நாமத்தை சொல்லலாம். துர்கே துர்கே ரக்ஷிணி ஸ்வாஹா, அப்படி இல்லைன்னா ஜெய ஜெய துர்கே ஜெய ஜெய, ஜுவல ஜுவல சூழினி துஷ்ட கிரக ஹும்பட் ஸ்வாஹா. இந்த மாதிரி பண்ணிட்டோம். இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு வெள்ளி இதில் இப்படி தொட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம். நடு விரலால் இதை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம்.
இப்போ இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னா, புருஷவசியம் அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமண தடை ஆகிட்டே இருக்குது. வரக்கூடிய வரன்லாம் ஆண்கள்லாம் கிட்ட வந்து பேசி ஜாதகம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விலகி போகிறான்னா, அப்போ இந்த புருஷவசியம்ன்றதை பயன்படுத்தலாம். அப்போ அந்த பெண் வந்து ஆண் தர்ப்பத்தை கொளுத்தி அதில் வந்து பசுனை சேர்த்து அவங்க நெத்தியில் திலகமாக வைக்கலாம், இல்லைன்னா புருவத்தில் தடவிக்கலாம். அதாவது இந்த புருவத்தில் லேசாக அப்படி தடவிக்கலாம், இல்லை வந்து உச்சந்தலையில் தடவிக்கலாம்.